தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து முடிவு பண்ணி ஓடிடிக்கெல்லாம் படம் கொடுக்க மாட்டா இல்லை பெரிய வேலைக்கு தான் கொடுப்பேன்னு அந்த மாதிரி தான் முடிவு பண்ணுறாங்க. நடக்காது. அவன் ஒரு பெரிய வேலைக்கு தான் கொடுத்தாங்க போட்டுன்னா வாங்க மாட்டாங்க. அவங்க தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்து பண்ண சொன்னாலுமே அவங்க எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய சீரீஸ் இருக்குது நான் பண்ணிட்டு போகிறேன்ட்டு போயிடுவாங்க அவங்க. ஆமாம், அதுதான் மெயின். அவங்க பெரிய ஹீரோக்களுக்கு வந்து பண்ணோம்னாலுமே ஓடிடி வாங்க மாட்டேங்கிறாங்க. பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணோமே ஓடிடி வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூர்யாவுடைய பிளாக்கு ஓடிடி வாங்காமல் நின்றுட்டு இருக்கு. கார்த்தினுடைய சர்தார் 2 நின்று இருக்கு. இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கிற அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற படங்கள் எந்த படமும் ஓடிடி வியாபாரம் இல்லை. இப்போ விஷால் பண்ணிட்டு இருக்க மகுடம் நம்ம வியாபாரம் ஆகலை. அச்சா, இப்போ பெரிய நடிகர்கள் எல்லாருமே சும்மா தான் இருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் எடுத்துட்டு போனால் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிச்சுட்டு பெரிய சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ கமல் சார் ஒரு படமும் அண்டர் ப்ரொடக்ஷன் கிடையாது. அஜித் படம் ஒன்றுமே கிடையாது, ஷூட்டிங்கே கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் எதுவும் ஷூட்டிங் கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல, சிம்பு படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல. என்ன காரணம்? தயாரிப்பாளர்களுக்கு அபரிதமான பட்ஜெட்டு. ஸோ ஆரம்பித்தா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு இந்த பெரிய முன்னணி நடிகர்கள் யாருடைய படமும் இப்போ ஷூட்டிங்கில் இல்லை. அடுத்த வருஷம் இன்னும் மோசமாக இருக்கும். இவங்க இதே சம்பளம் கேட்டு நின்று இருந்தாங்கன்னா, அதாவது இந்த கொரோனா காலத்தில் கூட்டி கொடுத்த சம்பளத்திலிருந்து இறங்கி வரமாட்டேங்கிறாங்க. 50 கோடி வாங்கினவங்க சரி, அன்னைக்கு வியாபாரம் இருந்தது, 50 கோடி வாங்கினோம், இன்னைக்கு வியாபாரம் இல்லை, ஒரு மினிமமாக ஒரு 15 கோடியோ 20 கோடியோ கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. கொடுத்தா கொடுக்காட்டி போன்னு வீட்டில் இருக்க வேண்டியதாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய நடிகர்கள் படங்கள் எந்த படம் இப்போ ஷூட்டிங்கில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் சினிமா தான். ஆனால் எல்லா மொழியிலும் இதுதான் நிலைமைங்கிறது நான் கேள்விப்பட்டேன். அது ஒன்றும் வேறு வழியே இல்லை. தனித்திரையரங்குகள் வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளுக்கு தான் இன்றைக்கி மக்கள் வந்து பழகிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ட்ரெயின் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா நீங்கள் இப்போ சதாப்தி பாருங்கள், சதாப்தியில் வந்து புக் பண்ணி பாருங்கள். சதாப்தியில் வந்து ஃபஸ்ட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் தான் ஃபுல் ஆகும், அப்புறம் தான் அடுத்த கிளாஸு. நீங்கள் கோவா எக்ஸ்பிரஸ் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா நான் ஏசியில் யாருமே ஏற மாட்டாங்க, ரொம்ப மினிமமாக தான் ஏறுறாங்க. ஃபஸ்ட்டு ஏசி தான் ஃபுல் ஆகுது. மக்கள் அந்த மாதிரி வாழ்ந்து போயிட்டு அது மாதிரி தான் சினிமா தியேட்டரும். மல்டிப்ளெக்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் சிங்கிள் தியேட்டருக்கு போகிறாங்கிறாங்க.